கோவை தெற்கு தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சிவானந்தா காலனி, ஹாஸ்பென் நகரில் துவங்கி 23 இடங்களில் நடந்தே சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, கோவை தெற்கு தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன். வணிக நிறுவனங்கள் நிறைந்த கோவை தெற்கு பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தீர்வு காண அடுத்த 5 ஆண்டுகளில் பிரம்மாண்டமான பல்லடுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் வசதி அமைத்துக் கொடுப்பேன். கோவை தெற்கு தொகுதி வளர்ச்சியில் முதன்மை இடத்தை பிடிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத மாநகராட்சி சாலைகள், கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யாத அடிப்படை வசதிகளை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்து கோவை மாநகராட்சியில் 1700 கிலோமீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு சாலைகளை அமைத்து தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 760 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கு மட்டும் நிதிகளை கொடுத்து திட்டங்களை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கோவை தெற்கு தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சிவானந்தா காலனி, ஹாஸ்பென் நகரில் துவங்கி 23 இடங்களில் நடந்தே சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, கோவை தெற்கு தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன். வணிக நிறுவனங்கள் நிறைந்த கோவை தெற்கு பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தீர்வு காண அடுத்த 5 ஆண்டுகளில் பிரம்மாண்டமான பல்லடுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் வசதி அமைத்துக் கொடுப்பேன். கோவை தெற்கு தொகுதி வளர்ச்சியில் முதன்மை இடத்தை பிடிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத மாநகராட்சி சாலைகள், கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யாத அடிப்படை வசதிகளை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்து கோவை மாநகராட்சியில் 1700 கிலோமீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு சாலைகளை அமைத்து தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 760 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கு மட்டும் நிதிகளை கொடுத்து திட்டங்களை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்.